வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் 1,14,439 வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட 45 வேட்பாளர்களும் கட்டுத்தொகையை இழந்திருக்கின்றனர். 90,629 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக தன்னுடைய வெற்றியை ஈரோடு கிழக்கில் பதிவு செய்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரை அவதூறுகளும் பொய் பிரச்சாரங்களும் தனிமனித தாக்குதல்களுமே எதிர்க்கட்சிகளினுடைய எதிரில் போட்டியிட்டவர்களினுடைய பிரச்சாரங்களாக அங்கே முன்வைக்கப்பட்டன. ஆனால் அனைத்தையும் கடந்து திராவிட மாடல் அரசினுடைய மக்கள் நல திட்டங்களுக்கு அந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்பதும் எப்பொழுதும் நாங்கள் திராவிட மாடல் பக்கம்தான் நிற்கிறோம் என்பதையும் ஈரோடு இடைத்தேர்தல் மீண்டும் உறுதி செய்திருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள், அதே நேரத்தில் அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், ஜனநாயக அமைப்புகளை சார்ந்தவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தலில் நாங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை எங்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்கினார்கள். அவர்கள் நம்முடைய வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களை அறிவித்ததிலிருந்து நம்முடைய தோழமை கட்சிகளும் தோழமை அமைப்புகளும் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை கேட்டார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்களே கூட எங்களிடத்தில் ஆலோசனை சொல்லுகிற பொழுது, நாம் போய் மைக் பிரச்சாரம் செய்கிறோம், இப்படியெல்லாம் செய்துவிட்டு வருவதை விட நேரடியாக அந்த மக்களை சந்தியுங்கள், அவர்கள் சொல்லுகிற பிரச்சனைகளை கேட்டு அந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்பதை பாருங்கள், இது தேர்தலுக்காக மட்டுமல்ல மக்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் எடுத்துக்கொண்டு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த வகையிலே தான் நாங்கள் வீதி வீதியாக மக்களை சந்திப்பதற்கு சென்றோம். எங்களுடைய தோழமை கட்சி நண்பர்களும் தலைவர்களும் எல்லோரும் வந்து எங்களோட அந்த பணியை செய்தார்கள். ஏறத்தாழ 33 வார்டில் நாங்கள் 140 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் நடந்து சென்று தான் அந்த வாக்காளர்களை சந்தித்தோம். அதன் காரணத்தால் தான் அவர்கள் சொல்லுகிற பல்வேறு பிரச்சனைகளை பற்றி நாங்கள் தெரிந்து வந்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறோம். தேர்தல் முடிந்த பின்னாலே அதை செய்கிறோம் என்று நாங்கள் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். எனவே இந்த தேர்தல் நடத்தை விதிகள் முடிந்த பின்னாலே அதிகாரிகளோடு நாங்கள் பேசி அதற்கான தீர்வை நாங்கள் ஏற்படுத்துவோம். இதுதான் எங்களுடைய அணுகுமுறையாக இருந்தது. பொதுமக்களிடத்தில் நம்முடைய அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கம் செய்திருக்கிற பல்வேறு திட்டங்கள் பெரிய அளவிலே ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. அவர்கள் போகிற பொழுது அதையெல்லாம் எங்களுக்கு நினைவு கூர்ந்து எங்களிடத்தில் பேசினார்கள். எனவே ஒவ்வொரு திட்டமும், குறிப்பாக தாய்மார்களுக்கு அவர் செய்திருக்கிற திட்டங்கள் எதிர்கால சமுதாயத்திற்காக, அதாவது குழந்தைகள் பள்ளியிலே படிக்கிற குழந்தைகள் காலை உணவு திட்டம், இது எதிர்கால சமுதாயத்திற்கு ஒரு அடித்தளமாக அமைகிற ஒரு திட்டம். அதே போல் படிக்கிற குழந்தைகள் +2 நின்று விடுகிறார்கள், அவர்கள் உயர்கல்விக்கு போவதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதற்கான ஏற்பாட்டை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்தார்கள். அதுவெல்லாம் இந்த மக்களால் பெரிய அளவிலே பேசப்படுகிறது. அது அவர்களுக்கு, அந்த குடும்பத்திற்கு பெரிய அளவிலே அது பயன்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுவெல்லாம் இந்த தேர்தலில் வெளிப்பட்டிருக்கிறது. அதுதான் இவ்வளவு பெரிய வெற்றியை திமுக கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, பிரச்சாரங்களை பொறுத்தவரை இப்போ கூட சொன்னாங்க, மாண்புமிகு துணை முதலமைச்சர் வருகிறார்னு சொன்னார்கள். எனவே அவர்களாக ஏதாவது கற்பனை செய்து கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். தேர்தலை என்ன மாதிரியாக அமைதியாக நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களிடத்தில் பேசிவிட்டார்கள். துணை முதலமைச்சர் அவர்களும் நாங்கள் வெளியிலே தேதி கொடுத்திருக்கிறோம், எனவே இந்த தேர்தலை நீங்கள் சிறப்பாக அங்கே இருப்பவர்களை வைத்துக்கொண்டு நடத்துங்கள் என்று சொன்னார்கள். அதை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் தோழமை கட்சி தலைவர்கள் கூட யாரும் வந்து இங்கே பிரச்சாரத்திற்காக வரவில்லை. இங்கே இருக்கிற எங்களுடைய தோழமை அமைப்புகள், உள்ளூரில் இருப்பவர்கள் தான் இந்த பணிகள்லாம் செய்தார்கள். அவர்கள் பொய் பிரச்சாரத்தை நிறைய செய்கிறார்கள், அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. தந்தை பெரியாரை பற்றி என்னவெல்லாம் குற்றம் சொன்னார்கள் என்பதை பற்றியும் நமக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் மற்ற கட்சியுடைய தலைவர்களை பற்றி கூட குறைவாக ஒரு தரம் தாழ்ந்து பேசுகிறார். நீதிமன்றமே அதற்கான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. எனவே எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் எங்களுக்கு சொல்லுவது, எதிலேயும் நிதானமாக, ஒரு அளவுக்கு அதிகமான எந்த பேச்சும் இருக்கக்கூடாது.
ஒரு நாகரிகமான பேச்சாக இருக்க வேண்டும் என்று தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எந்த பிரச்சாரத்தை செய்தாலும் இந்த மக்கள் உண்மை என்ன என்பதை தெரிந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் என்ன பிரச்சாரம் செய்தாலும் அது எடுபடாது என்பது இந்த தேர்தல் மூலமாகவே தெரிந்திருக்கிறது. நாங்கள் தேர்தலுக்காக போகிற பொழுது பெரும்பகுதி தாய்மார்களை எங்களால் பார்க்க முடிந்தது. அநேகமாக அத்தனை வாக்காளர்களையும் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை தான் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா நாங்கள் இந்த 33 வார்டில் 140 கிலோமீட்டர் போகிறோம் என்று சொன்னால் அத்தனை பேரும் எங்களை சந்திக்கிறதற்கான வாய்ப்பு இருந்தது. அவர்கள் வெளிப்படுத்திய உணர்வு இந்த தேர்தல் மட்டுமல்ல, அவர்கள் என்றைக்கு திமுகவை ஆட்சியில் அமர்த்தினார்களோ அதற்கு பின்னாலே நடந்த அத்தனை தேர்தல்களிலேயும் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கம்தான், அந்த கூட்டணியின் பக்கம்தான் அந்த மக்கள் நிற்கிறார்கள். அவர்கள் பேசியது இந்த தேர்தலை மனதிலே வைத்து மட்டுமல்ல, 2026 என்ன நடக்கும் என்பதையும் மனதிலே வைத்துத்தான் அவர்கள் பேசினார்கள். 2026 கண்டிப்பாக இந்த மக்கள் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் இருப்பார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எங்களுடைய அரசை பொறுத்தவரை இந்த மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள், அது போதும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், என்ன இன்னும் செய்வதற்கு அவர்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் நாங்கள் ஒரு கணக்கெடுத்து அதையெல்லாம் ஈடுகட்டி செய்வதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம். பல திட்டங்கள் இந்த மக்களுக்கு மற்ற மாநிலத்திலே எங்கேயும் இல்லாத அளவிற்கு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் அதை மனதிலே வைத்துக்கொண்டு நாங்கள் போவதை விட இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் அதிகமாக யோசித்திருக்கிறோம். எனவே நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை எதிர்காலத்தில் 2026 இந்த மக்கள் முழுமையாக நம்மோடு நிற்கிற ஒரு சூழலை கண்டிப்பாக ஏற்படும். நேற்று ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. எதிரிகளெல்லாம் ஒதுங்கிக் கொண்டு ஒரே ஒரு உதிரியை கொண்டு வந்து களத்தில் நிறுத்திய தேர்தல் அந்த தேர்தல். ஆனாலும் தொடர்ச்சியாக 2019 தொடங்கி எந்த தேர்தலாக இருந்தாலும், அது பொது தேர்தலோ நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலோ இடைத்தேர்தலோ எதுவாக இருந்தாலும் மக்கள் திமுக கழகத்தின் பக்கமும் தளபதியின் பக்கமும் தான் இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு தேர்தலும் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஈரோடு கிழக்கு தேர்தலிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சிக்கு தந்திருக்கிற பரிசாக நம்முடைய தளபதியின் செயல்பாடுகளுக்கு தந்திருக்கிற ஊக்ககரமாக அந்த வெற்றி நமக்கு அமைந்திருக்கிறது. அந்த தேர்தல் களம் இதுவரையில் நாம் பார்க்காத இன்னொரு வித்தியாசமான தேர்தல் களமாகவும் இருந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எப்போதும் நமக்கு சமமாக இல்லை என்றாலும் கொஞ்சம் வலிமை குறைந்த ஒரு கட்சியை தேர்தலில் சந்திப்போம். ஆனால் ஏறத்தாழ ஒரு சுயேட்சையைப் போல ஒருவரை நிறுத்திவிட்டு எல்லோரும் ஒதுங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும் என்கிற பொறுப்பு இல்லாமல் ஓர் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியை பற்றி விமர்சிக்கலாம், ஆளுங்கட்சியில் இருக்கிற குறைகளை சொல்லலாம், எடுத்து காட்டலாம். அப்படியெல்லாம் இல்லாமல் எப்போதோ 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்து போன ஐயா பெரியார் அவர்களை பற்றிய விமர்சனம் தான் இடைத்தேர்தலினுடைய பிரச்சனை என்பது போல ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார். அவருக்கு மிகச் சரியான பாடத்தை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு விழுந்திருக்கிற அந்த வாக்குகள் அவர் கட்சிக்கு மட்டும் விழுந்திருக்கிற வாக்குகள் இல்லை. பின்னால் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, அதிமுகவினுடைய ஒரு பகுதி வாக்குகள் எல்லாம் சேர்ந்து கூட இறுதி வரையில் அவர்களால் கட்டுத்தொகையை, டெபாசிட்டை மீட்டுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை. எனவே இந்த தேர்தலில் நாங்கள் தான் 2ஆம் இடம் என்று அவர்கள் சொல்லுவது வேடிக்கையிலும் வேடிக்கை என்றுதான் கூற வேண்டும். ஒரு ஓட்டப்பந்தயத்திலே நான் 2ஆவதாக வந்தேன் என்று சொல்லுகிறவரை தட்டி கொடுத்து, அப்படியா, சரி, மொத்தம் எத்தனை பேர் ஓடினீர்கள் என்று கேட்டால் 2 பேர் என்று ஒருவன் சொன்னால் அது எப்படி கேலி கூத்தானதோ அப்படித்தான் 2வது இடம் என்று ஒருவர் சொல்லிக் கொள்வது. இந்த கிழக்கு இடைத்தேர்தல் ஈரோட்டில் இன்னொன்றையும் நாம் பார்க்கலாம். போன முறை போன இடைத்தேர்தலில் வெறும் 978 வாக்குகள் தான் அந்த நோட்டாவுக்கு விழுந்த வாக்குகள். ஆனால் இப்போது எங்கள் வாக்குகள் யாருக்கும் இல்லை, நோட்டாவுக்குத்தான் என்று ஏறத்தாழ 5000க்கும் மேற்பட்டவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் வேறு யாருக்கும் வாக்களிக்க வேண்டாம் என்று கருதியிருக்கலாம்.
ஆனால் எல்லா எதிர்க்கட்சிகளின் வாக்குகளையும் சேர்த்து கூட 24,000 வாக்குகளுக்கும் குறைவாகத்தான் பெற்றிருக்கிறார்கள். மொத்தம் பதிவான 1,44,000 வாக்குகளில் 1,14,000 வாக்குகளை திமுக கழகம் பெற்றிருக்கிறது. முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ தேர்தல் பரப்புரைக்கு செல்லவில்லை என்பது மக்களை மதிக்காத ஒரு குணம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். போயிருந்தால் ஒரு இடைத்தேர்தலுக்கு பாருங்கள், முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லோரும் வருகிறார் என்று சொல்லுவார்கள். ஏதேனும் ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதுதான். ஒரு இடைத்தேர்தலில் எல்லோரும் அங்கு போய் குவிய வேண்டாம் என்கிற எண்ணமும் அரசு செய்து கொண்டிருக்கிற அந்த நன்மைகளே நமக்கு வாக்குகளை பெற்றுத்தரும் என்கிற நம்பிக்கையும் தான் அங்கே அதற்கு காரணமாக இருந்தது. அந்த நம்பிக்கை உண்மைதான், சரியானதுதான் என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். எனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுக கழகத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி, தமிழ்நாடு அரசின் சாதனைகளுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி, ஐயா பெரியாரை பற்றி அவதூறு பேசியவர்களுக்கு இது பெரியாருக்கும் சேர்ந்து கிடைத்திருக்கிற வெற்றி என்பதாக அமைந்திருக்கிறது. வாக்களித்த மக்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றி, பாராட்டு. வணக்கம். நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்டு இருக்கக்கூடிய தோழர் சந்திரகுமார் அவர்கள் மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று இன்றைக்கு ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கிறார். இது ஒரு இடைத்தேர்தல் என்று அவ்வளவு எளிதாக கடந்துவிட முடியாதபடி இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் அமைந்திருந்தது. தேர்தல் களத்தில் எதிரிகள் யார் யார் என தெரிந்து களம் காண்பது என்பது ஒரு வகை என்றால், எதிரிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மறைமுக தாக்குதலை நடத்தக்கூடிய வகையில் நடைபெற்ற ஒரு தேர்தல் என்பதாகத்தான் பார்க்கிறேன். பெயரளவிற்கு இதிலே அதிமுக பங்கு கொள்ளவில்லை அல்லது போட்டியிடவில்லை என்றாலும் கூட அதிமுக, பிஜேபி உள்ளிட்ட ஜனநாயக விரோத சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து களத்திலே நாம் தமிழர் கட்சிக்கு பின்னணியாக செயல்பட்டது என்பது அப்பட்டமான உண்மை. அதிலும் குறிப்பாக திராவிடத்தின் தந்தையாக போற்றப்படுகின்ற பகுத்தறிவு பகலவன், சுயமரியாதை சுடர் தந்தை பெரியார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், இது பெரியார் என்கின்ற தனி மனிதர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்பதை விட திராவிடத்தின் மீது, ஜனநாயகத்தின் மீது, சமத்துவத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்பதாகவே பார்க்கிறேன். இத்தகைய சூழலில் அங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை விட மிகப்பெரிய ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரிவித்திருக்கிறது. நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி எத்தனையோ நெருக்கடிகளுக்கு மத்தியில், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒன்றிய அரசிடமிருந்து முறையாக நாம் பெற வேண்டிய நிதியை பெறாத சூழலில் நிதி மேலாண்மையை சிறப்பாக கையாண்டு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தி வருவதற்கும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஜனநாயகத்துவமான நடவடிக்கைகள், சமத்துவத்தை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் ஆகிய அனைத்திற்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கின்ற ஒரு தேர்தலாகவும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது என்றென்றைக்கும் தந்தை பெரியாரின் மண், திராவிடத்தின் மண், சமத்துவத்தின் மண் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலும் இந்த வெற்றி அமைந்திருக்கிறது. இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதற்கு முன்பு வரை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிர்நிலையில் இருந்து வாக்களித்த வாக்காளர்கள் கூட இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்திருப்பதன் மூலம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு வாக்களித்தவர்களுக்கு மட்டும் செயல்படுகின்ற அரசு அல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும் செயல்படுகின்ற அரசு. இன்னும் சொல்லப்போனால், இந்த முறை வாக்களிக்காதவர்கள் கூட எங்களுக்கு வாக்களிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசு செயல்படும் என்கின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்திருந்தார். இன்றைக்கு அதை செயல்படுத்தியிருக்கிறார் என்பதற்கான சாட்சிதான்
திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்காத மக்களில் கூட மிக பெரும்பான்மை என்று சொல்வதை விட கிட்டத்தட்ட அனைவருமே இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு இடைத்தேர்தல் வெற்றி என்பதை விட இது ஒரு இமாலய வெற்றி, ஒரு சரித்திர வெற்றி. இன்றைக்கு இந்த அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக இதை பார்க்கிறேன். அதோடு மட்டுமல்லாது வரவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ண ஓட்டம், அவருடைய செயல் திட்டமானது 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளை மக்களின் நம்பிக்கை பெற்றிட வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியும் நிச்சயம் கைகூடும் என்பதுதான் இந்த இடைத்தேர்தல் நமக்கு சொல்லும் செய்தி. நன்றி, வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளருக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்பது மிகப்பெரிய வெற்றி. மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வெற்றி இல்லை. 2026 பொது தேர்தல் வர இருக்கிறது. அப்பொழுது திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய சாதனைகள் எந்த அளவிற்கு மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை ஒரு ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் அதை நோக்கித்தான் தங்களுடைய தேர்தல் பணிகளை நிச்சயமாக முடிக்கிவிட்டிருப்பார்கள். தேர்தல் பணி என்பது நாம் கடமையாற்றுவது என்பது ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய அடிப்படை செயல்பாடுகள் என்று இருந்தாலும், நீங்கள் மக்களிடம் சென்று மக்களுடைய நலத்திட்டங்கள் சென்று சேர்ந்ததை விளக்கி சொல்லுகிற பொழுது அதனால் பயன்பெற்றவர்கள் இந்த ஆட்சியினுடைய சாதனைக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்குவது என்பதுதான் தேர்தல் பணியிலே மிக முக்கியமான பணி. நீங்கள் என்ன வேணால் கருத்தை சொல்லலாம், எப்படி வேணால் ஒரு கருத்தை சொல்லலாம், பொய்ய சொல்லலாம், அப்படியெல்லாம் சொல்லி வாக்கு கேட்டு மக்களிடம் வாக்கு கேட்டு வாங்கிவிட முடியும் என்கிற சூழ்நிலையில் இன்று மக்கள் இல்லை. அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடிய தமிழக மக்களிடத்தில் நாம் வாக்கு கேட்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த நிலையிலே இந்த தேர்தலிலே திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை வைத்து வாக்குகள் கேட்பது ஒன்று. இரண்டாவது, மக்களுக்கான நம்பிக்கை எங்கே இருந்து வரும் என்று சொன்னால், ஒரு அணியாக இவர்கள் எப்படி இணைந்து பயணிக்கிறார்கள், எவ்வளவு ஒற்றுமையாக அந்த கூட்டணி என்பது இணைந்து பயணிக்கிறது என்கிற பொழுது மக்களுக்கு மேலும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய செயல்பாடு ஒன்று என்பது ஒன்று. இரண்டாவது, தேர்தல் களத்திலே எதிர்க்கட்சிகள் எல்லாம் தேர்தல் களத்தில் போட்டியிடலை, அவங்கெல்லாம் யாருமே அந்த போட்டி களத்துக்கு வரலை. நாம் தமிழர் கட்சி மட்டும் சுயேட்சைகள் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நின்றார்கள் என்று சொல்லுகிற பொழுது, எதிர்க்கட்சிகள் எல்லாம் புறக்கணித்த தேர்தல் என்று சொல்லுகிற பொழுது அது புறக்கணித்த தேர்தல் இல்லை, தங்கள் மீதான நம்பிக்கை இழந்ததால் எதிர்க்கட்சிகள் தேர்தலிலே வந்து நிற்கவில்லை என்று தான் நாம் எடுத்துக்கொள்ளணும். இரண்டாவது, ஒரு கருத்து என்பது மக்களிடம் தாங்கள் செய்த சாதனையை நோக்கி வாக்குகள் கேட்பது ஒன்று. இரண்டாவது, எப்படியாகிலும் எதிர்க்கட்சிகள் நிற்காத நிலையில் நமது வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் நாம் தமிழர் கட்சி தங்களுடைய செயல்பாடுகளை வைத்திருந்தால் ஒருவேளை அவர்கள் இன்னும் சிறிதளவு வாக்குகளை பெற்றிருக்க முடியும். ஆனால் ஆரம்பம் முதல் அந்த தேர்தல் இறுதிக்கட்ட பிரச்சாரம் வரையிலும் பொய் மட்டுமே சொல்லி தேர்தல் வாக்கை வாங்கிவிடலாம் என்கிற நிலைப்பாடை ஒரு இயக்கம் எடுக்கிற பொழுது அவர்கள் கொள்கை தடுமாறி, தங்கள் நிலை தடுமாறி, மக்கள் ஏதோ ஒன்றும் தெரியாதவங்க அவங்ககிட்ட பொய் சொல்லி ஜெயிச்சிடலான்னாங்க. ஆனால் அவர் விடுதலை புலிகளோடு அவருடைய இருந்த தொடர்புகள் என்பது அவர் பொய்யுரைத்தவர், அதில் சிறிதளவும் உண்மை இல்லை என்பது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. மக்கள் மத்தியிலே பொய் தான் இருந்தால் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை வந்துருச்சு. அதை தாண்டி வந்து ஈரோட்டு மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவ கருத்துக்களை கொண்டு வந்து விதைக்கிற அளவிற்கு தந்தை பெரியாரை நான் அன்று ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கு நான் முழுவதும் படித்ததற்கு பிறகுதான் அவரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தந்தை பெரியார் சொல்லாத செய்திகளை எல்லாம் ஒருவேளை சொல்லியிருந்தாலும் எதற்காக அந்த செய்தியை சொன்னார் என்கிற நிலையில் இருந்து கூட அதை யோசிக்காமல் மக்களிடத்திலே பெரியாரை கொச்சைப்படுத்தி இந்த தேர்தலிலே வாக்குகளை வாங்கிவிட முடியும் என்று இந்துத்துவ சக்திகளின் ஊதுகுழலாக ஒரு தேர்தல் பிரச்சாரத்திலே நின்றது என்பதும் வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது என்பதையும் இந்த தேர்தல் களம் உணர்த்தி இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி, முக்கியமான செய்தி, தமிழக முதல்வர் அவர்கள் சொன்ன செய்தியைத்தான் நான் சொல்கிறேன். தமிழக மக்கள் கடவுள் வழிபாடு என்பது அவர்களுடைய உரிமை, அந்த உரிமையில் நாம் தலையிடுவதில்லை. ஆனால் அதே நேரம் தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்களையும் கொண்டு சேர்க்கிற கடமை நமக்கு இருக்கிறது. தமிழக மக்கள் கடவுள் வழிபாடு அவர்கள் மனதில் இருந்தாலும் கொள்கை ரீதியாக தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைவாத கருத்துக்களையும்
இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள் மக்கள் மனதிலே நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நமக்கு உணர்த்தி இருக்கிற உண்மை. மேலும் இது ஈரோடு கிழக்கு தேர்தலிலே வாக்களித்த அந்த 69% வாக்காளர்களுடைய மனநிலை மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய தமிழ்நாட்டிலே வசிக்கக்கூடிய 6,35,00,000 வாக்காளர்களுடைய மனநிலையும் அந்த நிலையில்தான் இருக்கிறது என்பதை நாம் இதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்பதையும் தமிழக முதல்வர் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். 2026 தேர்தல் 200க்கு தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்கிற நிலையில்தான் இந்த வெற்றி நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பெரியார் மண் என்கின்ற தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் பிறந்த ஈரோட்டில் கிழக்கு தொகுதி நடைபெற்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் அவருடைய உதயசூரியன் சின்னத்திலே 75 விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த இடைத்தேர்தல் என்பது வழக்கமான ஒரு கட்சிகளின் போட்டியாக அமைந்திருக்க வேண்டிய ஒரு தேர்தல் களத்தை அதிமுகவும் பாஜகவும் தேர்தலை புறக்கணிப்பதாக சொல்லிக்கொண்டு பின்னணியிலிருந்து வேறு கட்சிகளை இயக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியதன் காரணமாகவும், அப்படி அவர்கள் பின்னணியில் இருந்து கொண்டு இயக்கிய நாம் தமிழர் கட்சி, அது இந்த பெரியார் பிறந்த ஈரோட்டில் பெரியாரை இழிவுபடுத்துகின்ற பேச்சுகளை தொடர்ந்து பேசிக்கொண்டும் பெரியார் என்கின்ற பிம்பத்தை உடைக்கப் போவதாக சொல்லிக்கொண்டும் அவர்கள் செயல்பட்டார்கள். பெரியார் என்பது பிம்பம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சி தான் பெரியார். எனவே அப்படிப்பட்ட ஈரோட்டில் இவர்கள் அந்த கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற தேர்தலை ஒரு கருத்தியல் போராக மாற்றுவதற்கு முயற்சித்தார்கள். அது கருத்தியல் போராக இருந்தாலும் சரி, மக்களின் நலன் சார்ந்த ஒரு இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, இரண்டையும் எதிர்கொள்வது எப்படி என்று தெரியும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் மிக தெளிவாக செயல்பட்டது. இந்த பெரியாரை இழிவுபடுத்துபவர்களை, ஏளனம் செய்கிறவர்களை, பிம்பத்தை உடைப்போம் என்பவர்களையெல்லாம் ஓரங்கட்டி ஒரே வார்த்தையில் கழகத் தலைவர் சொன்னார், இது பெரியார் மண் தான், பெரியார் எங்களுக்கு தலைவர், எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லி அந்த சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈரோடு தொகுதி மக்களுக்கு, அது கிழக்கு தொகுதி மக்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்களை செய்திருக்கிறோம் என்பதை பட்டியலிட்டு அதில் 15க்கும் மேற்பட்ட திட்டங்களை குறிப்பிட்டு ஒரு கடிதம் எழுதினார். இப்பொழுது என்னென்ன கோரிக்கைகளை வாக்காளர்கள் வைத்திருக்கிறார்கள் அதையும் நிறைவேற்றும் என்ற உத்தரவாதத்தையும் அளித்து எதிரிகள் மறைந்து கொண்டு உதிரிகளை முன்னிறுத்துகிறார்கள் என்பதையும் விளக்கி அவர் இந்த தேர்தல் களத்திலே வாக்குகளை கேட்டார். கடிதம் மூலமாக வாக்குகளை கேட்டார். நேரடி பிரச்சாரத்தை முதல்வரும் செய்யவில்லை, துணை முதலமைச்சரும் நேரடி பிரச்சாரத்துக்கு செல்லவில்லை, அமைச்சர்கள் கூட அங்கே செல்லவில்லை. குறிப்பிட்ட அளவில் அந்த தொகுதிக்கான ஒரு தேர்தலாக நடைபெற்றது. என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னா அதன் பயனாளிகள் யார் என்பதை ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்கள் இதனால் பயன்பெற்றிருக்கிறீர்கள் கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் என்பதை எடுத்துச் சொல்லி, ஈரோடு கிழக்கு தொகுதியும் ஈரோடு மாவட்டமும் எந்த அளவுக்கு பயன்பெற்றிருக்கிறது, ஈரோடு விவசாயிகள், ஈரோடு மாணவர்கள் எல்லோரும் எப்படி, பெண்கள் எப்படியெல்லாம் பயன்பெற்றிருக்காங்கன்னெல்லாம் சொல்லி அதை வாக்குகளாக முன்னெடுத்து வாக்கு சேகரிப்பாக முன்னெடுத்ததன் விளைவு இப்படி வந்திருக்கு. இதில் 75 விழுக்காடுக்கு மேலான வெற்றி என்பதும் எதிர்த்து நின்ற எல்லாருமே, பெரியாரை பேசினவன் பேசாதவன் எல்லாமே, மறைமுக நேர்முக எல்லாமே டெபாசிட் காலி என்பதும் இதுவரை தேர்தல் வரலாற்றில் அரிதாக நடைபெறக்கூடியது. இந்த மாதிரியான ஒரு இடைத்தேர்தல் களத்தில் எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்கிறதுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் ஆளுங்கட்சியை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய அளவிற்கான மக்களின் தீர்ப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த அளவுக்கு அத்வர்த்தமான வாக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏதாவது அசாதாரண சூழலில் நடக்கும். இந்திரா காந்தி அம்மையார் கொலை செய்யப்பட்ட பொழுது நடந்த தேர்தல், அதுபோல் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட பொழுது தேர்தல் எல்லாம் இந்த மாதிரி வந்திருக்கே தவிர எந்த அனுதாப அலையும் வேறு அலைகளும் இல்லாத ஒரு தேர்தலில் திராவிட மாடல் அரசின் திட்டங்களை ஆதரித்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்றார் நம்முடைய கழகத் தலைவர். அவர் சொன்னதற்கேற்ப அதனுடைய முதல் வெற்றி பெரியார் பிறந்த மண்ணான ஈரோடு கிழக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் திராவிட மாடல் அரசின் பக்கம் நிற்கிறார்கள். வணக்கம். நடந்து முடிந்த ஈரோடு இடைத்தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்தியா கூட்டணியின் திமுக வேட்பாளர் பெற்றிருக்கிறார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இது ஏன் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த ஒரே ஒரு இடைத்தேர்தலிலேயே சித்தாந்த தாக்குதல், சித்தாந்த தலைவர்களை சிதைத்தல்,
ஓரவஞ்சனை செய்து ஒரு மாநிலத்தை ஓரங்கட்டி விட்டு ஏதோ அந்த மாநிலத்துக்கு தான் நல்லது செஞ்ச மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றது, ஒரு ஆளுநரை அனுப்பிவிட்டு அந்த மாநிலத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை அந்த ஆளுநர் மூலமாகவே தருவது, அந்த PM ஸ்ரீ ஃபண்ட்ஸ்ல இருந்து வர வேண்டிய நிதிகளை வேறு மாநிலத்துக்கு ஒதுக்குவது, தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட்டை அறிவிப்பது என்றெல்லாம் ஒரு மாநிலத்தை முழுமையாக ஓரவஞ்சனை செய்துவிட்டு, இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் என்கின்ற போர்வையிலே பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த தேர்தலை ஜனநாயக போக்கோடு இந்த தேர்தல் நடக்காது, அதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன் என்று சொல்லிட்டு அதே நேரம் சட்டமன்றத்துக்கு வரும்போது யார் அந்த சார்னு பேஜ் அணிஞ்சுக்கிட்டு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பயங்கர ஜிம்மிக்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு காட்சியையும் பார்க்க முடிந்த ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். அதே மாதிரி தமிழகத்திலே மிகப்பெரிய அளவிலே கால் ஒன்ற முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கும் பாசிச சக்தியின் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் தன்னை சாட்டையால் அடித்துக் கொண்டு நாடகம் நடத்தியதெல்லாம் இந்த சமீப காலத்தில் நடந்திருக்குது. இது நடந்ததற்கு பின்னால் இந்த தேர்தல் நடந்திருக்கிறது. இதெல்லாம் நடந்ததற்கு பின்னால் இந்த தேர்தல் வருது. இந்த தேர்தல் வரும் பொழுது அதிமுக சொல்கிறது நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம், பாஜக சொல்கிறது இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். சரி, என்னடா அவங்க எல்லாம் இந்த மாதிரி புறக்கணிக்கிறாங்களே, இதுல ஏதாவது ஒரு நியாயமான ரீசன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்பதான் வெளியே வருது, பூனைக்குட்டி வெளியே வந்த மாதிரி நேரா வெளியே வருது, பெரியாரை எதிர்க்கக்கூடிய சில சக்திகள், சில கெட்ட தீய சக்திகள் தமிழ்நாட்டிலே சில பேர் இருக்கிறார்கள். தங்களை முற்போக்குவாதிகள் போலவும் புரட்சிகரமானவர்களைப் போலவும் இந்த மண்ணுக்கு விடுதலை தர வந்தவர்களைப் போலவும் சில இளைஞர்களை அழைத்துக் கொண்டு அவங்களெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டு ஆரம்பத்தில் புரட்சிகரமாக வந்த இவர்கள் எல்லாம் பின்னால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் இவங்களை பத்தி ஒரு சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இது என்னமோ யாருடைய பி டீம் மாதிரியே தெரியுது, திடீர்னு கடவுள் இல்லைங்கிறாரு, திடீர்னு வேலை தூக்குறாரு, திடீர்னு வீரத்தமிழர் முன்னணிங்கிறாரு, திடீர்னு முருகன்யம் முப்பாட்டன் அப்படிங்கிறாரு, திடீர்னு பாப்பான் எல்லாரையும் சமமா பாப்பான் அதனால அவன் பாப்பான் அப்படிங்கிறாரு, திடீர்னு சங்கீனா தோழருங்கிறாரு. எங்கடா போயிட்டு இருக்கிறான் இந்த ஆள் அப்படின்னு பார்த்தா கடைசியாக மிக சரியாக நின்னார் ஒரு இடத்துல. பெரியாரை எதிர்க்கிறேன், பெரியாரை ஒழிக்கிறது தான் திராவிடத்தை ஒழிக்கிறேன்ற பேர்ல கடைசியில பெரியாரை ஒழிச்சாதான் உண்டு அப்படின்னு கடைசியில இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த எழுச்சியையும் தராத, அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டு மக்களோடு எந்த தொடர்பும் இல்லாத பிரபாகரனை கொண்டு பெரியாருக்கு முன்னால நிறுத்திட்டு பிரபாகரனா பெரியாரா என்றெல்லாம் ஒரு மனிதர், ஒரு தமிழ்நாட்டிலேயே பொய்யிற்கு ரொம்ப ஃபேமஸான பொய்யிர் புலவராக இருக்கக்கூடிய சீமானை கொண்டு நிறுத்துறாங்க. அந்த சீமானுக்கு வசதியாக, ஏன்னா நிறைய முறை நீங்க ஒரு விஷயம் கேட்கலாம், இடைத்தேர்தல் இதுக்கு முன்னால யாருமே தேர்தலை புறக்கணிச்சது இல்லையா அப்படின்னா, இடைத்தேர்தலை திமுக புறக்கணித்திருக்கிறது, இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறது, கடந்த காலங்களிலே பாஜக இடைத்தேர்தலை புறக்கணித்திருக்கிறது. இப்படி பல கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணித்திருந்தாலும் அது ஆளுங்கட்சிக்கும் அவர்களுக்கும் மத்தியிலான ஒரு பிரச்சனையாக மட்டுமே இருந்திருக்கும். ஆனால் இந்த இடைத்தேர்தல் புறக்கணிப்பு என்பது இன்னொரு ஆளுக்கு வசதி செய்து கொடுப்பதை போல, இட் இஸ் லைக் ஃபெசிலிட்டேட்டிங் அனதர் பார்ட்டி. அதான் இங்க முக்கியமானதா இருந்துச்சு. இன்னொரு அரசியல் கட்சிக்கு வசதி செய்து தருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்துச்சு. அது ஏன் அப்படின்னா, பெரியாரை நேரடியாக எதிர்க்க முடியாத பாசிச சங்கிகள் அல்லது நேரடியாக எதிர்க்கிற எச் ராஜாலாம் பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியாக அடையாளம் இல்லாத காணாமல் போன ஒரு நபர், அரசியல் ரீதியாக அவருக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது. ஆனா தன்னை பெரியாருக்கு எதிராக நேரடியாக நிறுத்திக் கொள்ளாமல், அதே நேரம் சீமான் குரல் கொடுத்த உடனே அவருக்கு ஆதாரம் நான் தரேன் அப்படின்னு அண்ணாமலை வருவதும், இவன் எல்லா நேரத்திலையும் ஏடாவணமா பேசினா கூட சில நேரத்தில் கரெக்டா பேசிடுறான்பா அப்படின்னு பெரியாருடைய விமர்சனத்திற்கு பின்னால் பாஜக காரர்கள் சீமானை ஆதரிப்பதும், சமீப காலத்துல தொலைக்காட்சி விவாதங்கள்ல சீமானுடைய ஆட்கள் யாருமே விவாதங்கள்ல இல்ல அப்படின்னாலும் அவர்களுக்கு ஆதரவாக லட்ச கட்டிக்கிட்டு பாஜக காரர்கள் ஆதரவாக சீமானை பேசுறதும், சீமான போய் உதிரி கட்சின்னு சொல்லிட்டார் முதல்வர் அப்படின்னு, உதிரி கட்சின்னு முதல்வர் தான் வாயில சொல்லலனாலும் ஐயோ சீமான போய் உதிரி கட்சின்னு சொல்லிட்டார் முதல்வர் என்றெல்லாம் சீமானுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு பாஜக ஆதரவாளர்கள் விவாதங்களிலே பங்கேற்பதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் ரொம்ப தெள்ள தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனியாக புரிந்தது, சீமான் என்கின்ற ஒற்றை தமிழின விரோதிக்கு ஆதரவாக இவர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். இது வரலாற்றிலே தான் ஃபர்ஸ்ட். பெரியாரை எதிர்த்து அல்லது பெரியாருடைய சித்தாந்தத்தை எதிர்த்து, பெரியாருடைய கொள்கையை எதிர்த்து, திராவிடத்தை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல பின்னால அந்த அவர்கள் தலைவர் தான் எங்க ஐயா தான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு நேக்கா லாஸ்டா நாங்க பெரியாரை எதிர்க்கிறோம் என்று சொன்ன ஒரு தேர்தல் நடந்தது இடைத்தேர்தலில் இப்போதுதான். எனவேதான் இந்த இடைத்தேர்தல் வரலாற்று சிறப்புமிக்க இடைத்தேர்தல். எனவே இந்த இடைத்தேர்தலின் முடிவு என்பது அனைவராலும் உற்று நோக்கப்பட்ட ஒரு முடிவாக இருந்துச்சு. அப்படி உற்று நோக்கப்பட்ட ஒரு தேர்தலில் முடிவில் வரலாற்று சிறப்புமிக்க வகையிலே எதிரே நின்ற தமிழின விரோதிகளை, தமிழ் துரோகிகளை டெபாசிட் இழக்க வைத்திருக்கிறது இந்தியா கூட்டணியின் திமுக வேட்பாளர் அவருடைய வெற்றி. அதனால்தான் இது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. இதுல இன்னொரு என்ன வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அப்படின்னா, திமுக ஆட்சியில அதிருப்தி இருக்குது,
பயங்கரமா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, நாங்கெல்லாம் திமுகவிற்கு மாற்று, அதாவது இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அணி, இது இந்தியா கூட்டணியின் எதிர்ப்பு அணி, நாங்க தான் 2026 ஆட்சியை பிடிக்க போறோம், அப்படி பண்ண போறோம், இப்படி பண்ண போறோம் என்று கனவு கண்டவர்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியா நம்மளால சுருக்க முடிஞ்சு, இவங்க ஒண்ணு, அவங்க எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு. திமுகவுடைய வேட்பாளர் ஒண்ணு, சீமானுடைய கட்சி இயக்குனர் சீமானுடைய ஆட்கள் எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு நிக்க வச்சு மொத்தமா திமுக எதிர்ப்புடைய வெயிட் என்னன்னு பாத்துடலாம்டா அப்படி. ஏன்னா நோட்டாக்கு வந்தது ரொம்ப சொற்பமான ஓட்டுகள் தான் நோட்டாக்கு வந்துச்சு. அப்ப அதிமுக காரர்களோ விஜயுடைய கட்சிக்காரர்களோ அல்லது பாஜக காரர்களோ நோட்டாக்கு போடல அப்படின்னு தெளிவாயிருச்சு. மத்த உதவி கட்சியில ரொம்ப கம்மியா இருந்தது, சின்ன சின்ன கட்சி எல்லாம். அப்ப எல்லாரும் சீமானுக்கு சேர்ந்து அப்ப முக்கி இவங்க போட்டு கூட இவர்களால டெபாசிட் கூட பெற முடியாத அளவுக்கு இன்றைக்கு இந்தியா கூட்டணியின் வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சேர்ந்த வேட்பாளர் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருப்பது 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாகவே நாம் பார்க்க வேண்டும். அந்த அளவில் தான் இது மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்றே நான் கூறுவேன். நன்றி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார். இதனை வலதுசாரிகள் பெரியாருக்கு எதிரானவர்களுக்குமான ஒரு களமாக மாற்ற முயற்சித்தார்கள். ஆனால் இது என்றைக்குமே பெரியார் மண் தான் என்று நெத்தியில் அடித்தார் போல அந்த மக்கள் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாடு பெரியார் மண், சமூக நீதியின் மண் என்பது மட்டுமல்ல, இந்த தீர்ப்பு என்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஆட்சி நல்லாட்சியாக இருக்கிறது என்பதற்கான தீர்ப்பாகவும், அதே போல இந்த ஆட்சி வெறும் நல்லாட்சி மட்டுமல்ல, கொள்கை தெளிவுள்ள ஆட்சியாக இருக்கிறது, களமாடுகிற மக்களை சந்திக்கிற ஆட்சியாக இருக்கிறது, மக்களுக்கு நன்மை செய்கிற ஆட்சியாக இருக்கிறது என்பதை அந்த மக்கள் இன்றைக்கு அங்கீகரித்து இந்த நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். வலதுசாரிகள் இந்த தமிழ்நாட்டு தேர்தல் களத்தை, குறிப்பாக வரவிருக்கிற 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான களத்தை பெரியாருக்கு மாற்றானவர்களுக்குமான ஒரு களமாக செட் செய்வதற்கு இதனை ஒரு முன்னோட்டமாக பார்த்தார்கள். அதிலே மக்கள் மிக தெளிவாக ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி, இது என்றைக்குமே சமூக நீதி மண், இதனை நீங்கள் பழமைவாதத்துக்கு திருப்பிவிட முடியாது என்கிற மிக தெளிவான அழகான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது மிக முக்கியமானது. ஏனென்றால் இங்கு சமூக நீதி அரசியல், மக்களை கைதூக்கிவிடும் அரசியல் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் மக்களை கைவிடுகிற அரசியல் என்பது இருக்கிறது. மக்களை புறந்தள்ளுகிற அரசியல், மக்களை மையப்படுத்தி மக்களை கைதூக்கி விடுகிற சமூக நீதி அரசியலின் வெற்றியாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. திராவிட நாயகரின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த நல்ல தீர்ப்பாக இந்த வெற்றி அமைந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெற்றிருக்குது. அதை நம்ம பார்க்குறோம். இதற்கு அடுத்த இடத்தில் இப்போ திமுக வெர்சஸ் நாத்தாக்கன்னு சில பேர் சொல்றதே நான் ஏற்றுக்க மாட்டேன். திமுகவுக்கு அடுத்த இடத்தில் வந்த நாத்தாக்க அது டெபாசிட் பெறலை, வழக்கம் போலவே முந்தைய விட கொஞ்சம் கூடுதலான ஒரு வாக்கு வாங்கி இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி டெபாசிட் இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ திமுக வாங்கின வாக்குகளில் ஒரு மொத்த வாக்குகளை பார்த்தீங்கன்னா 4 ஒரும்புக்கு கூட நாத்தாக்க வாங்கல. அதுக்கப்புறம் இப்படி ரெண்டுமே இந்த 2 கட்சி ஒரு வெர்சஸ்ன்னு சொல்ல முடியும், அதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்லை, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், என்னுடைய ஒரு கணிப்பு என்ன அப்படின்னா, இந்த நாத்தாக்காவுக்கு வழக்கத்தை விட, கடந்த தேர்தலை விட நிச்சயமாக வாக்கு எண்ணிக்கை குறைந்துதான் போயிடும். போன தடவை 10-11 வாங்கியிருக்கிறாங்கிற ஒரு சூழல்ல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5-6 வாக்குகள் தான் கிடைச்சிருக்கும். இதை தவிர மீதி உள்ள வாக்குகள்ங்கிறது அதிமுக போட்டியிடல அப்படிங்கிறதுனால கிடைத்த வாக்குகளா இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு கணிப்பா இருக்க முடியுமே தவிர, நாத்தாக்காவுக்கு செல்வாக்கு குறைந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் உணர்த்துவதாக நான் புரிஞ்சுக்கிறேன். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொகுதிக்கு வரல. அது மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வரல. அந்த தொகுதி அமைச்சரான முத்துசாமி அவர்களை தவிர மற்ற அமைச்சர்கள் வரல. இவங்கெல்லாம் அதே நேரத்தில் இதுக்கான ஒரு வியூக வகுத்தது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு கட்சி தலைவர்ங்கிற முறையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்கிறாங்கிற
செய்திகள்லாம் வந்துச்சு. தொகுதி நிர்வாகிகள்கிட்ட அவர் வந்து பேசினார் அப்படிங்கிற வந்து தவிர அந்த தொகுதிக்கு வேற நேரடியாக வரணும், பிரச்சாரம் பண்ணணும், அந்த மாதிரி அது மாதிரியான விஷயங்கள் நடக்கல. அந்த ஒரு சூழல்லையே இந்த மாதிரியான ஒரு மகத்தான வெற்றி திமுகவுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு நிலைமைக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளவு கம்மியான ஒரு வாக்கு வாங்கியே பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியும் சரி தேர்தலுக்கு அப்புறமும் சரி ஆகாவோகன் பேசுறதுல வந்து நாத்தாக்க சீமான் எப்பயுமே ஒரு வாய்ச்சொல் வீரர்னு சொல்ல மாட்டோம், வாய்ச்சொல்காரர். அதனால அவர் அந்த மாதிரி தான் அவர் பேசுவார். ஆனால் அந்த நாத்தாக்கவுடன் மிக நெருக்கமான ஒரு கூட்டணி, வழக்கமான கூட்டணி, மிக நெருக்கமான ஒரு மறைமுக கூட்டணியில, மறைமுகம் இல்லை அம்பலத்துக்கு வந்த கூட்டணி தான் பாஜக. அந்த பாஜகவினுடைய தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாரு பாருங்க, திமுக வென்றது அப்படின்னா அவங்க வந்து போட்டிக்கு ஆளே இல்லைங்கிற ஒரு சூழல்ல வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறாரு. ஆக சீமான வந்து ஆளே இல்லைங்கிறாரு அவர். அவங்க இதுல இருந்து திமுகவுடைய அந்த ஒரு சூழலை இவங்க சொல்லும் போது, அந்த ஒரு வெற்றியை சொல்லும் போது தங்கள் அணியில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆளுக்கு சீமானுடைய ஒரு தகுதி என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதுபோல அண்ணாமலை சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த உணர்த்துது. என்னன்னா ஆபாசமாக தான் பேசிட்டாரு போல இருக்கு அப்படின்னு. இது அண்ணாமலை பேசின விஷயங்களே எத்தனையோ இருக்கு. அந்த மாதிரி அவரே சொல்லியிருக்காரு சீமான் கொஞ்சம் ஆபாசமாக தான் பேசினார் போல இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் பேசுறதாக செய்திகள் பார்த்தேன். இதை இப்பயாவது வந்து ஒப்புக்கொண்டமைக்கு, அதாவது உணராமலாம் அவங்க இல்லை, ஒப்புக்கொண்டமைக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். அது ஒரு மனநிறைவான விஷயம்தான். இதுலேருந்து அவங்க புரிஞ்சிருப்பாங்க ஒரு விஷயம், பெரியாருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான உறவு என்ன, தமிழர்களுக்குமான உறவு என்னன்னா ஒரு தந்தை பேர் சும்மா சொல்லல, தமிழ்நாட்டை தமிழர்கள் தந்தை பெரியாரும் சும்மாலாம் சொல்லல, உண்மையாகவே ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான, தந்தைக்கும் மகளுக்குமான ஒரு உணர்வு தான். ஆனால் சொல்லுவாங்க இல்லையா, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு. அதனால பிள்ளைகளுடைய நல்ல விஷயத்துக்காக பெற்றவங்க வந்து எவ்வளவோ சொல்லுவாங்க, நல்லதே நினைப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் வந்து தாய் தகப்பன் சொல்ற எல்லாத்தையும் கேட்கிறாரு, சில விஷயங்கள் கேட்கும், சில இது கேட்காது. இந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற நிலைமை. அதே நேரத்தில் தந்தைக்கு ஒரு விஷயம் அப்படின்னா பிள்ளைகள் களத்தில் இருங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு. சமூக வலைதளமாக இருக்கட்டும், இல்லை நேரடியான போராட்டங்களாக இருக்கட்டும், இப்போ இந்த வாக்கு விஷயமா இருக்கட்டும், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடந்த விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் தான் அவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த நாத்தாக்கவினர் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பல்வேறு விஷயங்கள் வந்து நம்மளோட அவங்களுக்கு எல்லாம் கூடவே இருக்கிற ஆளுக்கு தெரியும். சீமான் கூட இருக்கிறவங்க இந்த தொகுதியில் நின்று இப்போ வந்து டெபாசிட் கூட வாங்க முடியாமல் போனாங்களே சீதாலட்சுமி. பொதுவாக வந்து ஒரு கட்சினா என்னன்னா, ஒரு கட்சி பிரமுகரை வந்து ஒரு தொகுதியில் நிறுத்தும் போது, அது சட்டமன்ற தொகுதியோ நாடாளுமன்ற தொகுதியோ அடுத்தடுத்த தேர்தலில் அங்கே தான் நிறுத்தும் கட்சி. ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு தமிழ்நாடு அறிந்த தலைவராக இருந்தால் மட்டும்தான் தொகுதி மாறக்கூடிய ஒரு சூழல் வரும். இல்லை மிகச்சில விதிவிலக்குகள் இருக்கும். பெரும்பாலான நாத்தாக்கினர் பார்த்தீங்கன்னா தொகுதியை வந்து ஏதோ ஒரு அரசு அலுவலகத்தில் தனியார் அலுவலகத்தில் வேலை பார்க்குற மாதிரி, நீ 6 மாதம் அங்கே வேலை பாரு, 6 மாதம் டெபுடேஷனில் இங்கே போ, மீதி ஒரு வருஷம் அந்த இதுக்கு போங்கிற மாதிரி. இந்த சீதாலட்சுமி பார்த்தா அவங்களுடைய விஷயங்களை ஏற்கனவே எந்தெந்த தேர்தலில் வெவ்வேறு தொகுதியில் நின்றுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆக யாரையுமே மக்கள்கிட்ட போய் சேர விடாத ஒரு வேலையை தான், அது கொஞ்சமாவது எல்லாத்தையும் மட்டும் சேர்ந்துட போகிறது கிடையாது, சேர விடாத வேலையை தான் சீமான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த இதே சீதாலட்சுமி இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் அவங்க சொன்னதை நான் ஏற்றுக்கல. என்னன்னா, பணத்துக்கு விலை போகாதவர்கள் வந்து எங்களுக்கு வாக்களித்திருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட அத்தனை பேரும் பணம் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்து இருக்கு இல்லையா. இந்த கருத்து மிக தவறு. இதையும் மக்கள் உங்களுக்கு வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உணர வைப்பார்கள். இத்துடன் சிந்தனை களம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.